வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க வரி விதிப்பின் தாக்கம், சர்வதேச நாணய நிதியத்தை சாடும் இலங்கை. இலங்கை மீதான பிரித்தானியாவின் கரிசனைக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம், சஜித் தெரிவிப்பு. அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி நூதன போராட்டம், ஒன்றிணைமாறும் அழைப்பு. நெடுந்தீவு கடலில் மூழ்கிய படகு, மயிரிழையில் உயிர் தப்பிய சுற்றுலா பயணிகள். பிரபல நடிகர் கோட்டா சீனிவாசராவ் காலமானார், இரங்கல் வெளியிடும் திரையுலகத்தினர். தொடர்வது விரிவான செய்திகள். தமிழர் பகுதியில் எங்கெல்லாம் இராணுவ முகாம்களுக்காக காணிகள் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றனவோ அங்கெல்லாம் மனித புதைக்குழிகள் இருக்கலாம் என்ற சந்தேகம் தற்போது தமிழ் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இனங்காணப்படும் மனித புதைக்குழிகளுக்கு சர்வதேச நீதி வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தற்போது தீவிரமடைந்து வருகின்றது. இந்த நிலையில் குறித்த மனித புதைக்குழியிலிருந்து மீட்கப்பட்டு வருகின்ற மனித எச்சங்கள் தொடர்பில் பல்வேறு சர்ச்சைக்குரிய தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இதற்கிடையில் அந்த இடத்தில் புதைக்கப்பட்டிருப்பது தமிழர்களின் உடலங்கள் எனவும் அவர்களுக்கு நீதி பெற்றுத்தர வேண்டும் எனவும் பல்வேறு தரப்புகளிலும் இருந்து நீதி கோரப்பட்டு வருகின்றது. மறுபக்கம் தமிழர் பகுதியில் எங்கெல்லாம் இராணுவ முகாம்களுக்காக காணிகள் கையகப்படுத்தப்பட்டு இருக்கின்றனவோ அங்கெல்லாம் மனித புதைகுழிகள் இருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுப்பப்பட்டு வருகின்றது. இனங்காணப்படும் மனித புதைகுழிகளுக்கு சர்வதேச நீதி வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்து வரும் நிலையில் நீதி வேண்டிய போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. தாயகம் மட்டுமல்லாது புலம்பெயர் தேசங்களிலும் நீதி வேண்டிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா இலங்கை மீது விதித்துள்ள 30% வரியால் ஏற்படும் பிரதிகூலங்கள் குறித்து இலங்கையின் அரசு அதிகாரிகள் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சு நடத்தவுள்ளனர். அமெரிக்க வரியினால் ஏற்படும் வருமான இழப்பை ஈடு செய்ய எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து தாம் சர்வதேச நாணய நிதியத்துடன் விவாதிக்க உள்ளதாக திரைசேரியின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த வரி விதிப்பினால் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் நிர்ணயிக்கப்பட்ட வரி வருமான இலக்குகளை அடைவதில் இலங்கைக்கு தடை ஏற்படலாம் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே இந்த சூழ்நிலையை சமாளிப்பது தொடர்பிலேயே இலங்கை அதிகாரிகள் சர்வதேச நாணய நிதியத்துடன் விவாதிக்க உள்ளதாக திரைசேரியின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உலகளாவிய வர்த்தகம் கடினமாக இருக்கும் நேரத்தில் பிரித்தானியா அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளை ஆதரித்து வருகிறது. பிரித்தானியாவின் இந்த கரிசனைக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இலங்கையிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் சகல பொருட்களுக்கும் 30% பரஸ்பர தீர்வை வரி விதிப்பு ஆகஸ்ட் 1 நடைமுறைக்கு வர உள்ளது. இந்த நிலையில் இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளை இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து விடுபட செய்யும் நோக்கில் ஆடை உட்பட ஏனைய பொருட்களை வரியின்றி இறக்குமதி செய்ய தீர்மானித்துள்ளதாக பிரித்தானியா அறிவித்துள்ளது. பிரித்தானியாவின் இந்த தீர்மானம் தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இதனை தெரிவித்துள்ளார். உலகளாவிய வர்த்தகம் கடினமாக இருக்கும் நேரத்தில் பிரித்தானியா அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளை ஆதரித்து வருகிறது எனவும் பிரித்தானியாவின் இந்த கரிசனைக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் எனவும் அவர் கூறியுள்ளார். அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் வர்த்தக திட்டத்தின் கீழ் பிரித்தானியா அதன் மூல விதிகளை தளர்த்தியுள்ளது எனவும் கூறியுள்ளார். இதன் பொருள் பல்வேறு துறைகள் ஏற்றுமதி செய்வதற்கும் அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் அந்நிய செலாவணி வரவை அதிகரிப்பதற்கும் அதிக வாய்ப்புகள் உள்ளன என்பதாகும். நாம் இதனை பயன்படுத்திக் கொண்டு மிகவும் தேவையான வர்த்தக வெற்றியை பெற்றுக்கொள்ள அரசாங்கம் முயற்சிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி விடுதலை பெருவிருட்சம் வேரூன்றி தழைத்திட ஒரு குவளை நீர் வந்து உறவுகளை விடுவிப்போம் என்ற தொனிப்பொருளில் நூதன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் குரலற்றவர்களின் குரல் அமைப்பினால் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தமிழ் அரசியல் கைதியான விக்னேஸ்வரநாதன் பார்த்தீபன் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தமிழ் அரசியல் கைதிகள் உயிர்ப்புடன் விடுதலை பெற்று அவர்கள் தங்களது குடும்பத்துடன் இணைய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த நூதனமான போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் அரசியல் கைதியான விக்னேஸ்வரன் பார்த்தீபன் 17 வயதில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் காணப்படுகின்றார்.
பிள்ளையவனின் நீண்ட பிரிவு துயர் தாங்காது தாய் தந்தை இருவரும் உயிர் நீத்த நிலையில் பெற்றவர்களது இறுதிச் சடங்குகளுக்கு ஒரு ஆயுள் தண்டனை கைதியாக கைவிலங்குடன் கொண்டுவரப்பட்டு உடலங்களுக்கு கொள்ளியிட்ட பின்பு மீண்டும் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தார். பார்த்திபனின் தாயாரான அமரர் விக்னேஸ்வரன் வாகீஸ்வரி அம்மையாரின் 3ஆம் ஆண்டு நினைவேந்தல் நாளான நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் உள்ள அவரது இல்லத்தில் நினைவேந்தல் இடம்பெற்றுள்ளது. இதன்போது பார்த்திபன் உட்பட்ட சக தமிழ் அரசியல் கைதிகள் உயிர்ப்புடன் விடுதலை பெற்று குடும்பங்களுடன் இணைய வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் நூதனமான போராட்டம் குரலற்றவர்களின் குரல் அமைப்பினரால் நேற்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. குடும்பத்தின் உற்ற உறவுகளை இழந்தும் பிரிந்தும் நீண்ட நெடுங்காலமாக அடிமைச் சிறை அனுபவித்துக் கொண்டிருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளின் உயிர்ப்புடனான விடுதலையை வலியுறுத்தும் முகமாக விடுதலை பெருவிருச்சம் வேரூன்றி தைலத்திட ஒரு குவளை நீர் உவந்து உறவுகளை விடுவிப்போம் எனும் கருப்பொருளில் நூதனமான போராட்டம் ஒன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் நல்லெண்ணம் கொண்ட ஒவ்வொருவரும் தத்தமது வீடுகளில் இருந்து ஒரு குவளை தண்ணீரை பொது குவளைக்கு உபந்தளிப்பதன் மூலம் நாட்டப்படும் விடுதலை பெருவிருச்சம் வேரூன்றி தலைத்திட அனைவரது பங்களிப்பையும் அர்ப்பணிப்பையும் வேண்டி நிற்பதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதற்கமைய இந்த மனிதநேய பணியில் இனம், மதம், மொழி கடந்து நல்லுள்ளம் கொண்ட அனைவரும் தம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும் என குரலற்றவர்களின் குரல் அமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை கடற்பரப்பில் எல்லை தாண்டிய கடற்றொழில் நடவடிக்கையை இந்திய கடற்றொழிலாளர்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீலங்கா கடற்தொழில் அமைச்சர் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ள போதிலும் எல்லை தாண்டிய கடற்றொழில் நடவடிக்கை அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எல்லை தாண்டிய கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட 7 இந்திய கடற்றொழிலாளர்கள் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நேற்று காலை விசைப்படகில் கடற்றொழிலாளர்கள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். இதன்போது காங்கேசந்துறை வடமேற்கு கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ஒரு படகையும் அதிலிருந்த 7 கடற்றொழிலாளர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தெரிவித்து ஸ்ரீலங்கா கடற்படையினர் கைது செய்துள்ளனர். கைதான கடற்றொழிலாளர்கள் படகுடன் காங்கேசந்துறை கடற்படை முகாமிற்குள் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். முதற்கட்ட விசாரணைகளின் பின்னர் கடற்றொழிலாளர்கள் 7 பேரும் படகுடன் மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்தில் வைத்து யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்படை தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவிற்கு சுற்றுலா சென்று திரும்பிய சுற்றுலா பயணிகள் மயிரிழையில் உயிர் தப்பியுள்ளனர். சுற்றுலா பயணிகளின் படகு நீரில் மூழ்கிய போது தனியார் படகின் பணியாளர்களால் அனைவரும் பாதுகாப்புடன் மீட்கப்பட்டனர். குறித்த சம்பவம் நேற்று மதியம் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவைச் சேர்ந்த தனியார் ஒருவருக்கு சொந்தமான சுற்றுலா பயணிகளை ஏற்றும் சிறிய ரக படகில் நெடுந்தீவுக்கு சென்று திரும்பும் போது படகில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக படகு மூழ்கியுள்ளது. இதன்போது பயணிகள் 12 பேர், 2 பணியாளர்கள் என 14 பேர் உயிராபத்து இன்றி மீட்கப்பட்டுள்ளனர். தென்னிலங்கையைச் சேர்ந்த 12 சுற்றுலாவிகளுடன் நெடுந்தீவுக்கு சென்று குறிகாட்டுவான் திரும்பும் போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இடைக்கடலில் குறித்த சுற்றுலா படகிலிருந்து வெள்ளைக்கொடி காட்டுவதனை அந்த வழியே சென்ற நெடுந்தீவு தனியார் படகு பணியாளர்கள் அவதானித்துள்ளனர். விரைந்து செயற்பட்டு சேதமடைந்த படகிலிருந்து சகல சுற்றுலா பயணிகளையும் பத்திரமாக தமது படகிற்கு மாற்றியுள்ளனர். ஓரிரு நிமிடங்களில் குறித்த சுற்றுலாவிகள் படகு முழுமையாக நீரில் மூழ்கிவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் பின்னர் கடற்படையினரது படகு குறித்த இடத்திற்கு வந்து மீட்கப்பட்ட பயணிகளை தங்களது படகில் ஏற்றிக்கொண்டு குறிகாட்டுவானை நோக்கி சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் பிள்ளைகளுக்கு உணவு வாங்கிச் சென்றவர் வீதி விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவரது மகள் அண்மையில் வெளியாகிய கல்வி பொது தராதர சாதனதர பரீட்சையில் 9 பாடங்களிலும் சிறப்பு சித்தி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை போக்குவரத்து சபையின் யாழ்ப்பாண சாலை காப்பாளரான நயனாதீவை சேர்ந்த பாலேஸ்வரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். திருநெல்வேலி பலாலி வீதியில் அமைந்துள்ள உணவகம் ஒன்றில் உணவருந்திய பின்னர் பிள்ளைகளுக்கும் உணவு வாங்கிக் கொண்டு பலாலி வீதியில் துவிச்சக்கர வண்டியில் ஏற முற்பட்ட வேளை வீதியில் மிக வேகமாக வந்த ஹயஸ் ரக வாகனம் மோதியுள்ளது. இதில் படுகாயமடைந்தவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பில் கோப்பாய் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.
இதேவேளை இவரது இரு பிள்ளைகள் பேராதனை மற்றும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்று வரும் நிலையில் இளைய மகள் அண்மையில் வெளியான காப்போத்தா சாதாரணதர பரீட்சையில் 9 பாடங்களிலும் சிறப்பு தேர்ச்சியை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறை மற்றும் யாழ் பல்கலைக்கழக சட்ட மாணவர் சங்கம் இணைந்து முன்னெடுக்கும் நீதம் சட்ட இதழின் வெளியீட்டு விழா நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. யாழ் பல்கலைக்கழக கைலாசபதி கலையரங்கில் நேற்றைய தினம் காலை இதழ் வெளியீடு நடைபெற்றுள்ளது. நிகழ்வில் உயர்நீதிமன்ற நீதியரசர் குமுதினி விக்ரமசிங்கே, யாழ்ப்பாணத்தின் சிவில் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி ராமநாதன் கண்ணன் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். உயர்நீதிமன்ற நீதியரசர் குமுதினி விக்ரமசிங்கேவினால் நீதம் சட்ட இதழ் வெளியிட்டு வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறை மாணவர்களால் ஆண்டுதோறும் நீதம் இதழ் வெளியிட்டு வைக்கப்பட்டு வருவதுடன் இந்த ஆண்டு 9வது தடவையாக வெளியிடப்பட்டுள்ளது. நிகழ்வின் இறுதியில் சட்டத்துறை மாணவர்களால் எழுதி வெளியிடப்பட்ட ஆய்வு கட்டுரைகளுக்கான சான்றிதழ்களும் வழங்கப்பட்டுள்ளன. அத்துடன் விருந்தினர்களுக்கான நினைவு சின்னங்களும் வழங்கப்பட்டுள்ளன. பிரபல நடிகர் கோட்டா சீனிவாச ராவ் உடல்நலக்குறைவால் உயிரிழந்துள்ளார். 83 வயதுடைய கோட்டா சீனிவாச ராவ் ஹைதராபாத்தில் உள்ள அவரின் இல்லத்தில் இன்று அதிகாலை உயிரிழந்தார். இவர் நீண்ட காலமாக உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் தலையெழுத்தையே மாற்றி அமைக்கப் போவதாக கூறி தமிழக அரசால் தொடங்கப்பட்ட நான் முதல்வன் திட்டம் தோல்வி அடைந்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நான் முதல்வன் திட்டத்திற்கு விளம்பரம் செய்வதில் காட்டிய அக்கறையில் 100% பங்கை கூட அந்த திட்டத்தை பயனுள்ள முறையில் வடிவமைப்பதில் திமுக அரசு காட்டவில்லை என்றும் அவர் கூறினார். நான் முதல்வன் திட்டம் மாணவர்களால் விரும்பப்படாத திட்டமாக மாறி வருவதற்கு அரசின் பொறுப்பின்மைதான் காரணம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழக அரசால் தொடங்கி நடத்தப்பட்டு வரும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு திறன் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு உதவிகள், போட்டித் தேர்வுகளில் பங்கேற்க நிதியுதவி உள்ளிட்ட சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அவற்றுள் பல குறைபாடுகள் காணப்படுவதாகவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அதற்கு காரணம் திறன் பயிற்சியும் வேலைவாய்ப்பும் அளிப்பதில் உள்ள குறைபாடுகள் எனவும் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக திட்டத்தை செயற்படுத்துவதில் நடைபெறும் முறைகேடுகளும் குளறுபடிகளும் தான் நான் முதல்வன் திட்டத்தின் தோல்விக்கான காரணம் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அடுத்து அமைய இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி அங்கம் வகிக்கும் ஆட்சியில் வேலைவாய்ப்பு வழங்கும் திட்டத்தை மிக சிறப்பான முறையில் கனவு திட்டமாக உருவாக்கி இளைஞர்கள் பயனடையும் வகையிலாக செயற்படுத்துவோம் எனவும் அன்புமணி ராமதாஸ் உறுதியளித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க வரி விதிப்பின் தாக்கம், சர்வதேச நாணய நிதியத்தை சாடும் இலங்கை. இலங்கை மீதான பிரித்தானியாவின் கரிசனைக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம், சஜித் தெரிவிப்பு. அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி நூதன போராட்டம், ஒன்றிணையுமாறும் அழைப்பு. நெடுந்தீவு கடலில் மூழ்கிய படகு, மயிரிழையில் உயிர் தப்பிய சுற்றுலா பயணிகள். பிரபல நடிகர் கோட்டா சீனிவாச ராவ் காலமானார். இரங்கல் வெளியிடும் திரையுலகத்தினர். இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.